வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செமையான திகழான கதையா அலச போறோம். காட்டிற்குள் கடைசி திருப்பம் அப்படிங்கிற இந்த கதை எப்படி ஒரு சினிமா மாதிரி நம்மள சீட்டோட நுணுக்கி கொண்டு வருதுன்னு, இதோட திரைக்கதை அமைப்பு எவ்வளவு விறுவிறுப்பா இருக்குன்னு பார்க்க போறோம். தயாரா? சரி, உள்ளே போகலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நடுராத்திரி நேரம், கொட்டி தீர்க்கிற மழை. நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மொபைல்ல கூகுள் மேப்ஸ் ஒரு இருட்டான குறுக்கு வழியை காட்டுது. அந்த வழியில போவீங்களா? நம்ம அன்றாட தொழில்நுட்பத்தை நாம எந்த அளவுக்கு கண்மூடித்தனமா நம்புறோம், அது எப்படிப்பட்ட ஆபத்துல கொண்டு போய்விடும்னு இந்த கதை ரொம்ப நேர்த்தியா காட்டுது. பாகம் 1, குறுக்கு வழி அப்படிங்கிற அந்த முதல் தவறு. எந்த ஒரு சிறந்த திகில் கதையிலையும் வர்ற மாதிரி இதுவும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு உலகத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. சென்னை நகரத்தோட பாதுகாப்பான மாடர்னான உலகத்திலிருந்து சிக்னல் கூட இல்லாத தனிமையான 2 காட்டு பகுதிக்கு அரவிந்த், கார்த்திக், நிஷா அப்புறம் விஜய் இந்த 4 நண்பர்களும் நுழையிறாங்க. பாதுகாப்பா இருந்தவங்க ஆபத்தான இடத்துக்கு மாறுற அந்த முக்கியமான புள்ளி இதுதான். இப்போ ஆரம்ப நிகழ்வுகள் எப்படி வரிசை அடுக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க. முதல்ல பலத்த மழை, அப்புறம் ஊட்டிக்கு அந்த குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறது, அதை தொடர்ந்து மொபைல் சிக்னல் முழுமையா கட் ஆகுறது. இந்த ரோடு ரொம்ப டவுட்டா இருக்கே அப்படின்னு நிஷா தன் சந்தேகத்தை சொல்றதுக்கு முன்னாடியே திரைக்கதை நமக்குள்ள ஒரு வித பயத்தை ரொம்ப அழகா விதைச்சிடுது. டாம், திடீர்னு ஒரு பெரிய சத்தம். சினிமா மொழியில இத ஸ்மாஷ் கட் அப்படின்னு சொல்வோம். அமைதியா போயிட்டு இருந்த கார் எதிர்பாராத விதமா ஏதோ ஒண்ணு மேல மோதுற அந்த தருணம் ஒரு பர்ஃபெக்டான ஜம்ப் ஸ்கேர். கீழே இறங்கி பார்க்குற அவங்களுக்கு காத்திருக்கிறது அதிர்ச்சிகள் மட்டும்தான். அடிப்பட்ட ஒரு மான், ஆனா அதை விட பயங்கரம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மனித காலடி சுவடுகள். அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள இருந்து கேட்குற அந்த கிரு அப்படிங்கிற சத்தம். காரும் ஸ்டார்ட் ஆகல. நம்ம கதாபாத்திரங்கள் எந்த பக்கமும் தப்பிக்க முடியாதபடி ஆசிரியர் ஒரு பெரிய வலையில அவங்கள சிக்க வச்சிட்டாரு. பாகம் 2, இருளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து. பழுதான காரை விட்டுட்டு அந்த மழையிலையும் இருட்டிலையும் தூரத்துல மங்களா தெரிகிற ஒரு பழைய வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கிடைக்கிற காட்சி விவரிப்புகள் ஒரு திரைப்படத்தோட செட் டிசைனை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்துது. மோசமான நாற்றம், சுவர்ல கண்கள் கருப்பா கீறி வைக்கப்பட்ட பழைய புகைப்படங்கள், மேசையின் மேல மனித எலும்புகள். மரணம் ரொம்ப பக்கத்துல இருக்குங்கிறத இது உணர்த்துது. தட் 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 இங்கிருந்து உடனே போகலாம் அப்படின்னு கார்த்திக் கத்துற அதே வினாடியில மேல் மாடியில இருந்து கேட்கிற இந்த கனமான காலடி சத்தம் கதையோட அடுத்த அதிர்ச்சிகரமான புள்ளி இதுதாங்க. ஒரு பயங்கரம் தங்களை நெருங்கி வருது அப்படிங்கிறதுக்கான சரியான ஆடியோ குறிப்பை ஆசிரியர் இங்க பயன்படுத்துறாரு. இங்கதான் கதையோட வில்லன் அறிமுகமாகிறான். முகம் முழுக்க காயங்கள், ஒரு கண் இல்ல, கையில ஒரு பெரிய கோடாரி. ஹாலிவுட் திகில் படங்கள்ல வர்ற ஸ்லாஷர் வில்லன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட அத்தனை இலக்கணங்களையும் இந்த கொடூர மனிதன் வச்சிருக்கான். அவன் மெல்ல படிக்கட்டுல இறங்கி வர்றான். அலர்ற நிஷாவை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், பல நாளாச்சு. மனிதர்கள் வந்து ஒரு சினிமா கேமராவில் க்ளோஸ் அப் ஷாட்ல வில்லன் பேசுற ஒரு மிரட்டலான வசனம் மாதிரி இந்த வரி அமைஞ்சிருக்கு. இதை கேட்கும் போதே நமக்கு முதுகு தண்டு சில்லுண்டு போகுது இல்ல. பாகம் 3, மரண வேட்டை ஆரம்பம். இப்போ ஒரு விறுவிறுப்பான சேஸ் சீக்வன்ஸ் ஆரம்பமாகுது. நிகழ்வுகள் எவ்வளோ வேகமா அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு பாருங்க. வீட்டின் பின்புறம் தப்பி ஓடுற அவங்க மரங்கள்ல தொங்குற மனித உடல்களை பாக்குறாங்க. அந்த அதிர்ச்சியில விஜய் வாந்தி எடுக்க அடுத்த வினாடியே நிலைமை கைமீறி போகுது. ஒன்னார்ந்த நபர்கள் பிரிக்கப்பட்டு வேட்டையாடப்படுறாங்க. சட், எந்த முன்னறிவிப்பும் இல்லாம விஜயோட முதுகில அந்த கோடாரி பாயுது. தெரியல, ரத்தமும் சதையுமா காட்டப்படுற ஒரு அதிர்ச்சிகரமான காட்சி இது. இதை படிக்கும் போதே அந்த வலியும் கொடூரமும் நமக்குள்ள அப்படியே இறங்குது. விஜய் தரையில விழுகிறான். பயத்துல காட்டுக்குள்ள ஓடுற அரவிந்த் மழையில வழுக்கி விழுந்து ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சிடறான். இப்போ கதையோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சு பயம் ரொம்ப ஆழமாகுது. வெறும் மெழுகுவர்த்தி வெளிச்சம், இருட்டுல சங்கிலியால கட்டப்பட்ட மனிதர்கள்னு மூச்சு விடவே சிரமமா இருக்கிற ஒரு 2 சூழலை நம்ம கண்ணும் நிறுத்துறாரு. அங்கே சில மனிதர்கள் இன்னும் உசிரோட இருக்காங்க. அங்க சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு வயதான பெண் அரவிந்த் கிட்ட திக்கி திணறி சொல்றாங்க, ஓடு, அவன் மனிதன் இல்ல. இந்த குறிப்பான வசனம் அந்த கொலையாளியே ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிற நிலையில இருந்து யாராலையும் வெல்ல முடியாத ஒரு அமானுஷமான கொடூர சக்தியா நம்ம மனசுல உயர்த்தி காட்டுது. அந்த பெண் சொல்லி முடிக்கிற அதே நேரம் அரவிந்திற்கு பின்னாடி மூச்சு சத்தம் கேக்குது. அவன் மெதுவா திரும்ப அந்த கோடாரி மனிதன் அவன் பின்னாடி நின்னுக்கிட்டு சிரிக்கிறான். இந்த காட்டுல இருந்து யாரும் வெளியே போக முடியாது அப்படின்னு அவன் சொல்ற அந்த இறுதி வசனம் அந்த இடத்துல அரவிந்திற்கு மட்டும் இல்ல, நமக்கும் தப்பிக்க வழி இல்லைங்கிறத ஆழமா உணர்த்துது.
பாகம் 4 விடை தெரியாத முடிவு. இது சில திரைப்படங்கள்ல வர்ற ஒரு விடை தெரியாத மர்மமான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் முடிவு மாதிரி இருக்குங்க. முந்தின நாள் இரவோட அந்த ரத்த களரிக்கும் இந்த அடுத்த நாள் காலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு அமைதியான ஆனா ரொம்ப மர்மமான காலை பொழுது. போலீஸ் முக்கிய சாலையில நிக்கிறாங்க. அவங்க விட்டு சென்ற அந்த காலியான கார் மட்டும் அங்க அனாதையா நிக்குது. கதை இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் கோணத்துல பயணிக்க ஆரம்பிக்குது. அந்த காரோட கதவுல ரத்தத்தால எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசகம், ராங் டர்ன், அதாவது தவறான திருப்பு. இந்த கதையோட தலைப்பே கிளைமேக்ஸ்ல ஒரு டைட்டில் கார்டாக ரத்தத்துல எழுதப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு சினிமாட்டிக் முத்தாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஆனா அனைத்தையும் விட மிக அதிர்ச்சிகரமான உண்மை அந்த 0 தாங்க. ஆமாங்க, அரவிந்த், நிஷா, கார்த்திக், விஜய் இவங்கள ஒருத்தரோட உடல் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற கொடூரமான உண்மை அந்த 2 காட்டுக்குள்ளேயே புதைஞ்சு போயிடுச்சு. அந்த இருண்ட காட்டுக்குள்ள அந்த 4 நண்பர்களுக்கும் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? எந்த ஒரு கேள்விக்கான விடை யாருக்குமே தெரியாது. ஒரு திரைப்படத்தோட இறுதி காட்சி மாதிரி அப்படியே உறைஞ்சு நிக்கிற இந்த மர்மம் நம்மள இன்னும் பல நாட்களுக்கு தூங்க விடாம பண்ணிடும். அடுத்த முறை இருட்டுல ஒரு குறுக்கு வழியில போக உங்க கூகுள் மேப் சொன்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த திகழான அலசல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.